சீசனில் வடிவேல் காமெடி ஒன்று வரும். வடிவேல் அவரை வந்து உட்கார வச்சு வர்றவங்க போறவங்க எல்லாரையும் வச்சு அடிச்சு பழகிற மாதிரி ஒரு காமெடி. அந்த மாதிரி ஏற்கனவே எலிமினேட் ஆகிட்டு வெளியே போனவங்களாம் உள்ள வந்து சாண்ட்ராவை போட்டு ஊமை குத்து குத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க உட்காந்து எப்படி சொன்ன நீ என்கிட்ட? இவ்வளவு ஒரு கேவலமான ஜென்ம கேரக்டர் நான் பார்த்ததே கிடையாது. வணக்கம் மக்களே, பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஃபைனல்ஸ் வந்து நெருங்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபைனல்ஸ் நெருங்குற டைம்ல ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, இவர் தான் அந்த பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கானா வினோத் அவரு 18 லட்ச ரூபாய் பணப்பெட்டி எடுத்துட்டு பிக் பாஸ் ஹவுஸ் விட்டு போயிட்டாருங்க அப்படின்னு நியூஸ் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. முதல்ல பார்வதி தான் வந்து எல்லாரும் டைட்டில் வின்னர் பில்டப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்வதி பண்ண வேலைகளால யாருப்பா அந்த டைட்டில் வின்னர் ஆக போறா, திவ்யாவா இல்லை விக்ரமா, அதுக்கப்புறம் அரோரா நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கன்ஃபியூஷன்லேயே இருக்கும்போது கானா வினோத் தான் டைட்டில் வின் பண்ணுவார். அவருக்கு தான் மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கு. இந்த பிக் பாஸ்க்கு தேவையானது என்ன? என்டர்டைன்மெண்ட். அதை கொடுக்கறதுல கானா வினோத் எப்பவுமே வந்து நம்பர் 1ல தான் இருந்திருக்காரு. சொல்ல போனா எப்படி இன்னொரு சீசன்ல சாண்டி வந்து பிக் பாஸ்க்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாரோ, அதே மாதிரி பிக் பாஸ் சீசன் 9ல கானா வினோத் அவர்கள் தான் வந்து பிக் பாஸ்க்கு ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. பணப்பெட்டி எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நிறைய ட்ரஸ்டபிளான சோர்ஸ்ல இருந்து தான் இந்த நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து மிஸ் ஆகிறதுக்கு எந்த விதத்திலுமே வந்து சான்ஸ் இருக்காது. 90% இது வந்து உண்மையாக தான் இருக்கும். கானா வினோத் எதன் அடிப்படையில நம்ம டைட்டில் வின்னர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாருன்னு தெரியல. பொருளை கூட கரெக்டா பிடிக்க தெரியாதெல்லாம் ஊர் உள்ள தவுளத்துன்னு சுத்துறத பாக்குறோம். எல்லாத்தையும் கரெக்டா செய்யற வேலைக்காரன் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு போறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். ஏற்கனவே எலிமினேட் ஆகி உள்ள வந்திருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாருமே விக்ரமையும் சாண்ட்ராவையும் டார்கெட் பண்றாங்க. கானா வினோத்தை யாருமே வந்து சீண்டவே இல்லை. அப்படி இருக்கும்போது அதுலேயே வந்து கானா வினோத் புரிஞ்சுட்டு இருக்கணும், ஓகே நம்ம கேம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு, நம்மளை யாருமே எதுவுமே சொல்லலை. அந்த சின்ன விஷயத்தை எப்படி கானா வினோத் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் போனார்னு எனக்கு தெரியல. ஒருவேளை கானா வினோத் என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வெளியே பிஆர் டீமும் கிடையாது, பெருசாக நம்மளுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையான்றதும் தெரியல. ஸோ அதனால எப்படியும் திவ்யா இருக்காங்க, அரோரா இருக்காங்க, விக்ரம் இருக்காங்க, கண்டிப்பாக இவங்களில் யாராவது ஒருத்தர் தான் ஓட்டு அடிப்படையில் வின்னராக வருவாங்க. ஸோ நம்ம வெளியவே போயிடலாம், கிடைக்கிற பணத்தை எடுத்துட்டு ஏன் மிஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. 18 லட்சம் அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய அமௌண்ட் தான். அது போக 95 நாள் அவர் உள்ள இருந்திருக்காருன்னா ஒரு நாளைக்கு 10,000 வச்சா கூட அது ஒரு 10 லட்ச ரூபா வரும். கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூபா பிக் பாஸ்ல இருந்து அவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு. அதனால டைட்டில் வின்னர் 50 lakhs அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம்ல. அதை எப்படி ஒரு அசால்ட்டா மிஸ் பண்ணிட்டு போறாரு அப்படின்றது தெரியல. சரி, நம்ம அடிதாங்கி சாண்ட்ரா சம்பவத்துக்கு வருவோம். ரம்யா நேற்று உள்ள வந்திருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். ரம்யா உள்ள வந்தோடனே சாண்ட்ராவா பயங்கர சம்பவம். இங்க இருந்து வெளில போனா ஒரு இதே இருக்க கூடாதுன்னா அது விக்ரம் தான் சொல்லி இன்னைக்கு விக்ரமோட இப்படி இருக்காளே, இவ எது உண்மை எது போய் எது பேசா எது. ரம்யா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சாண்ட்ராவை பத்தி. வெளில போனா நான் பார்க்கவே கூடாது, நினைக்கவே கூடாது, நான் 2 ஆள்னா ஒன்னு கனி ஒன்னு விக்ரம். இன்னைக்கு எப்படி சொல்ற வாய் கூசாம வருது வாயில. மொத்தத்தில் சாண்ட்ராவை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக மட்டுமே எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ட் எல்லாருமே உள்ள வந்திருக்காங்க, அதுக்காக மட்டுமே வர வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. ஆனா அந்த கேப்ல விக்ரமே போட்டு அடிக்கிறாங்க, அதுதான் எனக்கு ஏன் புரியல. ஒருவேளை திவ்யாவோட பிஆர் டீம் ஸ்கெட்ச் போட்டு ரம்யா வியானா எல்லாருக்கிட்டையும் பிளான் பண்ணி நீங்க விக்ரம டாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, வியானாவா இருந்தாலும் சரி, ரம்யாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த வீட்டுல 90 நாள் 80 நாள் கூட உங்களால தாக்கு பிடிக்க முடியல, ஒண்ணுமே பண்ணல. நீங்க வியானா இவ்வளவு வாய் பேசுறாங்க, என்ன பண்ணாங்க? எஃப்ஜே கூட லவ் பண்றேன்னு சுத்திட்டு இருந்தாங்க. ரம்யா இவ்வளவு வாய் பேசுறாங்க, என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. தத்தி ஒன்னும் தெரியாது, ஆடின ஒரே டான்ஸ் ஸ்டெப்பை திரும்ப திரும்ப ஆடிட்டு இருந்தாங்க. எதுக்கு அறகுறையா வேலை செய்யறாங்க? எதுக்கு சார் அந்த ஊருக்கு? விஜய் சேதுபதி ஏதாவது திட்டாருன்னா அழுதுட்டு நான் கேம் விட்டு வெளியே போற சார், அனுப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லி கெஞ்ச வேண்டியது. இதை தாண்டி இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க இந்த கேமுக்காக? அப்படி இருக்கும்போது இப்ப வெளியே போயிட்டு அந்த எபிசோட்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க, உடனே நம்ம தான் எல்லாம், நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ வாய் பேசுறாங்க. இந்த வாயை வீட்டில் இருக்கும்போது பேசியிருந்தா மக்கள் இன்னும் கொஞ்ச நேரம் நம்மளை உள்ள இருக்க வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு அருகதை இல்லை. அதை விட்டுட்டு உள்ள நல்லா விளையாடிட்டு இருக்கிற கண்டஸ்டன்ட்டை மைண்டை குழப்பிட்டு இருக்காங்க. என்னதான் சாண்ட்ராவை நிறைய இடங்களை எக்ஸ்போஸ் பண்ணாலும் அந்த கானா வினோத் 18 லட்சம் எடுத்து போயிட்டாரு அப்படின்றத என்னால் இப்போ வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க? கானா வினோத் வெளியே போயிட்டாரு அப்படின்னா அரோரா, சபரி, வினோத், திவ்யா இவங்க தான் இருக்காங்க. இதுல யாரு டைட்டில் வின் பண்றதுக்கு எலிஜிபிள் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நான் மீட் பண்றேன்.